Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 days weight loss சேலஞ்சோட டே 2 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்க உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, பார்க்கலாமா? வெயிட் லாஸ்ல டெய்லி வந்து மில்க் டீ அதுல வந்து சுகர் போடாம குடிக்கலாமா ஒரு டைம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு டீ காஃபியை அவாய்ட் பண்ணிட்டு பிளாக் டீ பிளாக் காஃபி சுகர் ஆட் பண்ணாம, அதாவது எந்த வகையான சுகருமே ஆட் பண்ணாம நீங்க வந்து இருந்தா உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சரிங்களா? ஏன்னா நம்ம மில்கே அவாய்ட் பண்ணணும்னு தான் சொல்றோம். ஸோ அதனாலதான். அதுக்கப்புறம் அண்ணா வந்து சண்டே கூட ஃப்ரீயா இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமைக்கிறாங்க இல்லையா? நம்மளும் தான் எல்லா டேயுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த சண்டே வந்து ஷேர் பண்ணி பண்ணும்போது அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸா தெரியாது, நமக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா தெரியாது. கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஃபீல், ரெண்டு பேருக்குமே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் இல்லையா? ஸோ அந்த இது பண்ணி தான் நம்ம வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்றது. ஸோ அது வந்து ஃபுல்லா நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் சிஸ்டர், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஜெமினி ஆப், இந்த இப்போ நம்ம எடிட் பண்ணி எல்லாம் போஸ்ட் போடுறோம்ல, அதை பார்த்துட்டு நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆமாம் சிஸ்டர், பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணி பண்றது. அதுக்காக வேர்ட்ஸ் வந்து எழுதணும், எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட்னு சொல்றது. அது ஒவ்வொருத்தவங்க வச்சிருப்பாங்க. அந்த ப்ராம்ப்ட் வாங்கி இல்லைன்னா நம்மளாவே வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து பண்றது, சரிங்களா? அப்புறம் அந்த ஜெமினி ஆப் கூட இப்போ வந்து ஏதோ ஃபேக்கு அதெல்லாம் போட்டோஸ் அப்லோட் பண்ணாதீங்கன்ற மாதிரி உலகமே வந்து யூஸ் பண்ணிடுச்சு. இதுக்கு மேல என்ன ஆக போகுது சொல்லுங்கன்ற மாதிரிதான் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை பத்தி நெகட்டிவான ஒரு விஷயமும் வரும். ஸோ அது வந்து ஆரம்பத்திலே வந்திருந்தா எல்லாரும் தவிர்த்திருப்பாங்க. இப்ப எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் என்ன சிஸ்டர்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால ஒண்ணுமே இல்லை அது. ஏன்னா நம்ம சோசியல் மீடியாலே டெய்லி நம்ம வீடியோஸ் போஸ்ட் எல்லாம் போடுறவங்க தான் நம்ம. அதனால அது வந்து காமன் தான். அதுக்கப்புறம் கரண்ட் வெயிட் நீங்க வந்து எவ்வளவு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் வெயிட் லாஸ் இது அவங்க ஷார்ட்ஸ்ல பாக்குறவங்க வந்து லாங் வீடியோ பாக்குறதுல நினைக்கிறேன். ஸோ லாங் வீடியோல டெய்லி நான் ஷேர் பண்ணிருந்தேன், பாருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 2 மாச குழந்தைக்கு ஃபீடிங் மாம் சிஸ்டர் பால் கொடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கலாமா? கண்டிப்பா குடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னா பெஸ்ட் டைம் நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு. அப்போ நீங்க எப்படி வந்து ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்படின்னா ஹெல்தியா சாப்பிடணும். சாதத்தை எப்பவுமே கம்மி பண்ணிடுங்க, ரொம்பவே கம்மியா படுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் மில்லட்ஸ் நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னுமே நீங்களும் ஆரோக்கியமா இருக்கலாம். உங்களோட கெட்ட கொழுப்பு குறைஞ்சும் குழந்தைங்களுக்குமே நல்ல சத்தான பால் வந்து போகும். ஸோ அதனால நம்ம வந்து ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் நம்ம இப்போ எடுத்துக்கிற லைஃப் ஸ்டைல நீங்க வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பசிக்குது நான் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுனால பசிக்குது அப்படின்ட்டு சோறு வந்து நிறைய போட்டு சாப்பிடுறது. அப்படி கிடையாது. நம்ம பயறு வகைகள், முட்டை, கீரை, சாதம் வந்து கம்மியா, அப்புறம் வந்து கூட்டு பொரியல் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும், சரிங்களா? தோசை ரெசிபிஸ் எல்லாம் நிறைய போடுங்க சிஸ்டர். இந்த வெயிட் லாஸ் சேனல்ல கண்டிப்பா வந்து போடுறேன். இன்னைக்கு கூட வந்து கொள்ளு தோசை வந்து போட்டிருக்கேன், பாருங்க, சரிங்களா? நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம் வீடியோஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வெயிட் லாஸ் ரெசிபிஸ் போட்டாலே உங்களுக்கு வரும் அவ்வளோ ரெசிபிஸ். டெல்லி தமிழச்சி வெயிட் லாஸ் ரெசிபிஸ்ன்னு. ஸோ அதனால இன்னைக்கு கொள்ளடை. ஸோ நானுமே நிறைய ரெசிபிஸ் ஒவ்வொரு சேலஞ்சுலயுமே நியூவா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒருத்தவங்க ஒரு 30 days மட்டும் பண்றாங்க அப்படின்னா அது வேற விஷயம். நம்ம வந்து இந்த 30 days சேலஞ்சே 1000 தடவை பண்ண மாதிரி பண்ணிட்டோம். 10-15 தடவை இப்ப நான் சேலஞ்ச் போட்டேன். அப்படிங்கும்போது நான் எவ்வளவு ரெசிபிஸ் தான் கொடுக்க முடியும்? ஸோ அந்த மாதிரிதான். ஆனா இன்னைக்கு வந்து கொள்ளு தோசை போட்டிருக்கேன், பாருங்க. பழைய ஆட்களுக்கு தெரியும், புதுசா வரவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனாலதான். அப்புறம் வந்து நான் வந்து 130 கிலோ இருக்கேன் சிஸ்டர். நான் வந்து 30 வயசு தான் எனக்கு, 2 பசங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா நீங்க குறைக்கணும் சிஸ்டர். இனிமே தான் நம்ம வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும். ஸோ தொடர்ந்து பண்ணுங்க, குறைச்சிடலாம் ஈஸியா, சரிங்களா? உங்களோட வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர்ஸ். இந்த வார்த்தைகளுக்காகவும் இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் போது இன்னும் எஃபர்ட்ஸ் போடணுன்ற அந்த ஒரு லேசினஸ் வந்தா கூட
ஐயோ இதை போடணுமே அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் வந்து வருது. அதான் பசி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி கிடையாது. கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம வந்து கண்டபடி சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஒரு லைஃப் ஸ்டைல்ல வரும் அப்படிங்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஒரு வாரம். அப்புறம் நீங்க வந்து அந்த கரெக்டான ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கவே இருக்காது கண்டிப்பா. ஸோ அதனால நிறைய தண்ணி குடிங்க சரிங்களா. இந்த மாதிரி பண்ணுங்க. சுகர் கிரேவிங் எல்லாமே கட் ஆகும், உங்களுக்கே ஃபீல் ஆகும் அது. நைட் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாமான்னு கேட்குறேன். கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஆனா அது கூட ஏதாவது ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் சரிங்களா. ஒரு முட்டை சாப்பிட்றதோ இல்லை சிக்கன் ஏதோ ஒன்று சாப்பிடும், ஏன்னா ஃபில்லிங் கொடுக்கும் உங்களுக்கு. ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நேரம் பசி இல்லாம இருக்கும். ஸோ அதுக்காக சொல்றேன். அப்புறம் வந்து நல்ல ரெசிபிஸ் இன்னைக்கு நீங்க போடுறது இதெல்லாம் அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ சிஸ்டர். நிறைய இன்னும் வரும் சரிங்களா. அப்புறம் வந்து வீடு வந்து குட்டியா இருக்கு பெருசா இருக்கு அதெல்லாம் பேசுங்க. நாங்க வந்து அதெல்லாம் பேசல சிஸ்டர். இப்போ எப்படின்னா நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கோட்ரஸ்ல இருக்கோம். அம்மாச்சி வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கு கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதுல நாங்க வந்து இருக்கிறோம். ஸோ அதனால வந்து ஒரு ஃபேமிலியா நாங்க 4 பேர் இருக்கணும்ன்ற பட்சத்துல நாங்க வந்து ஒரு 4 பேர் இருக்கோம். இப்ப அம்மாச்சி வந்து இந்த வீட்டுல இருக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ ஏன்னா அந்த கோட்ரஸ்ல அப்படிங்கும்போது நாங்க வந்து அதுக்காக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிட்டு எங்களுக்கு ஏத்தாப்புல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு. ஸோ இந்த வீடு இந்த ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முன்னால நம்ம வீட்டை தாண்டி தான் எல்லாரும் போற மாதிரி இருக்கும். வெளியில நின்று பார்த்தோம்னா நிறைய மக்களை பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு காலைல இருந்து நைட் வரைக்குமாவது ஒரு 10-15 பேர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஊர்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா நான் காட்டுறதுதான் ஹோமே, அதனாலதான் இது ஹோம் டூர் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. கண்டிப்பா போடுறேன் சிஸ்டர் சரிங்களா. நைட் வந்து பசி அதிகமா இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. ஆனா ப்ரோட்டீன் கரெக்டா எடுத்துக்கோங்க. 6:30 to 7 டின்னர் கண்டிப்பா முடிச்சிருங்க சரிங்களா. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து ஜீரக தண்ணி இந்த மாதிரி ஏதாவது குடிச்சுக்கோங்க. ஆனா அந்த கரெக்டா ப்ரோட்டீன் நிறைந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் போட்டு முட்டை போட்டு அப்படியே ஒரு ஸ்கிராம்பிள்டு மாதிரி பண்றது, அது மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு இல்லைன்னா ஒரு பயிர் வகை சாலட் பண்றது, இது உங்களுக்கு ஃபில்லிங்கா இருக்கும் அந்த மாதிரி சாப்பிடும்போது சரிங்களா. இல்லைன்னா நம்ம பண்றோம் பாத்தீங்களா, பழைய ஏதாவது வந்து இப்போ மதியம் சமைக்கிறதுலயே நம்ம பேலன்ஸ் பண்ணியும் நைட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் நிறைய போடுறேன். கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி கூட குடிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு சரிங்களா. கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி அந்த மிக்ஸ்ல வந்து தோசை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். கண்டிப்பா அந்த நம்ம வந்து கூழுக்காக கஞ்சிக்காக பண்ணி வச்சிருக்கோம்ல கருப்பு கவனி கஞ்சி, அதை வச்சு நம்ம தோசையும் சுடலாம். கொஞ்சமா தயிர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புளிப்பு சுவைக்கு நல்லா இருக்கும். நம்ம வந்து தோசை சுடுறதுக்கும் நல்லா இருக்கும். அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா கொடுக்கலாங்க. நம்ம நிறைய ஹெல்தியான விஷயத்த நம்ம வந்து வெயிட் லாஸ்க்காக அளவா எடுத்துக்கிறோம், அதுதான் மேட்டர். பட் இது வந்து இது வந்து வெயிட் லாஸ் ஆயிடுமா குழந்தைங்களுக்கு? அப்படி கிடையாது சரிங்களா. தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை தான் நமக்கு வந்து அது வந்து கிளியர் பண்ணுது சரிங்களா. அதனால அதை போட்டு மைண்ட் பண்ணிடாதீங்க யாருமே. ஹெல்தியான விஷயம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா. எப்படி சிஸ்டர் வீட்டையும் பார்த்து யூடியூப்பையும் பாக்குறீங்க, நல்லா முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன பண்றது சிஸ்டர், நம்ம வந்து அப்படித்தானே அதை வந்து ஒரு 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 டாஸ்க் எடுத்திருக்கோம், அதை முட்டியும் நம்ம வந்து போராடணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கேத்தாப்புல நான் கண்டிப்பா வந்து நம்ம எஃபர்ட்ஸ் தாங்க சிஸ்டர். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலுமே வெரி இதை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு இது கண்டிப்பா அதை வந்து பண்ணணும் சிஸ்டர். அது நம்ம கையில தான் இருக்குது. இல்லைன்னா இவ்வளவு தூரம் கூட நான் வளர்ந்து வந்திருக்க முடியாது. சில சாக்ரிஃபைசஸ், சில வந்து ஒரு எஃபர்ட்ஸ் இதெல்லாமே பண்ண மட்டும்தான் ஒரு சக்சஸ் நம்ம வந்து காண முடியும். அதனால நம்ம எஃபர்ட்ஸ் போட்டுட்டே தான் இருக்கணும். எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து ஆகுது சிஸ்டர். அது போக ஒரு வெயிட் லாஸ் பண்றேன்னா எனக்கு வந்து ஃபேமிலியோட இது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. எனக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, என்னை வந்து டிமோட்டிவேட் பண்றாங்க. இப்படிதான் நிறைய பேரோட கேள்வியா இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்க வேலையை உங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சு பொறுமையா நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பாத்துக்கணும். இதுக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அதனால நம்ம தான் வந்து பாத்துக்கணும். டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, இது எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா நம்ம அந்த வெயிட் லாஸ் பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் சூப்பரா குறைச்சிட்டேன்னு சொல்றதும் அவங்களதான் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க பேச்சுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எது நல்லது நம்ம ஒரு விஷயம் தெரியும் சரிங்களா. அதுக்கு ஏத்தாப்புல கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க.
எதை யார் எது சொன்னாலும் மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு கிவ் அப் பண்ணி விடக்கூடாது. நம்ம எதுக்காக பண்றோம்ன்ற மனசுக்கு ஹெல்த்தியான விஷயம்ல நம்ம வந்து உடம்பு குறைக்கிறோம், நம்ம வந்து தவறான ஒரு செயல் செய்யல அப்படின்ற ஒரு இது நம்ம ஹெல்த்துக்காக நம்ம பண்றோம் அப்படின்றத நீங்க தான் கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். சரிங்களா? வாழைப்பழம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிட வேண்டாம். வெயிட் கெயினுக்கு தான் அது வந்து சாப்பிடுறது. சரிங்களா? சோ இந்த பச்சை நாடா சாரி செவ்வாழை இருக்குல்ல, அதுல வந்து கொஞ்சம் ஃபைபர் இருக்குது, அதனால அது ஒண்ணு அவ்வளவுதான், அதுக்கு மேல சாப்பிட வேண்டாம். மற்றபடி வாழைப்பழத்தை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் நிறைய தண்ணி குடிங்க, 3 to 4 liters நல்லா தண்ணி குடிங்க, இடைவெளி விட்டு குடிங்க. ஸோ அதுதான் கரெக்டான டைமுக்கு சாப்பாடு எடுத்துருங்க. குவான்டிட்டி கம்மியா எடுங்க, அதிகமா எடுத்துறாதீங்க. ஹெல்த்தியா தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு அதிகமா சாப்பிடக்கூடாது. சரிங்களா? 1 மணி நேரம் கம்பல்சரி வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் பிறந்த நாளுக்கான அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டேவ்ல வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெயிட் வந்து செக் பண்ணியாச்சு. எம்டி ஸ்டமக்கில் 59.95 வந்து இருக்குது. சூப்பர். நேற்று நைட்டே ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்தேன். அதை வந்து லைட்டாக கொதிக்க வச்சு அப்படியே வெதுன்னு குடிக்க போகிறோம். ஒரு சைடு பாலும் தம்பிக்காக காய்ச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து அவனுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இதை லைட்டாக வெதுப்பாக குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து கவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. அவருக்கு 8 to 10 வரைக்கும் தானே ஸ்கூலு, அது எக்ஸாம் நடக்கிறதுனால. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு மட்டும்தான் கேட்டேன், அதையுமே கொண்டு வந்துடுவான் சம்டைமு. ஸோ அதனால் வந்து ஏன்னா 2 hours 10 மணிக்கு இங்கே வந்து சாப்பிட்டுப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ப்ரெட் டோஸ்ட் பண்ணி அவருக்கு வந்து கொடுத்து விட்டாச்சு. அவரும் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாரு. நான் அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொன்னேன்னா அவர் போய் அழகாக வந்து வாங்குறாரு பாருங்களேன். அதே மாதிரி அம்மாச்சிட்டையும் காலையிலே வந்து வாங்கியாச்சு. அவங்களுக்கு அப்போத்தான். ஸோ அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கொள்ளு வந்து நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து வச்சு பார்த்திங்கன்னா அடை தோசை மாதிரி வந்து பண்ண போகிறோம். காலையில் ஓப்பன் பண்ணால் இந்த அளவுக்கு சூப்பராக ஊறி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து கொள்ளோட டேஸ்ட் பிடிக்காது, ஆனால் இந்த மாதிரிலாம் அடை துவையல் இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஊற வச்சுருந்த அந்த கொல்லை வந்து எடுத்து நம்ம தண்ணியை எதுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டேஸ்ட் செம்மையாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாவும் வந்து சேர்த்துட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து. ஸோ இந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்க வேண்டியதான். கெட்டியாக உங்களுக்கு அடமாவு வேணும்னா அது மாதிரியும் நீங்கள் அரைச்சிக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். சரிங்களா? மஞ்சத்தூள், உப்பு போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு தோசை மாதிரி வேணுமோ அடை மாதிரி வேணுமோ அதுக்கேற்றாப்புல. இதில் துண்டாக வெங்காயம் நறுக்கி போட்டுக்கலாம், கேரட் துருவி போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து ப்ளைனாக சுட்டு சாப்பிட்டு நான் வந்து ப்ளைனாக தான் வந்து இன்றைக்கி சுட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபியும் ஒரு சைடு வந்து போட்டாச்சு அம்மாச்சிக்கு. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நெய் போட்டு சுட்டு கொடுத்தேன். எல்லாருக்குமே இதுதான் இன்றைக்கி காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கெலாம் ஆயில் இல்லாமல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தான் இது வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதனால் கொத்தமல்லி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கிறேன், செம்ம ஃப்ளேவராக இருக்கும். இதுக்கு இன்றைக்கி நான் தாளிப்பு கூட கொடுக்கலங்க. வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா தாளிப்பு கொடுக்காம கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. ஏன்னா அதுலேயே எண்ணெய் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணோன்னா நல்லது. 2 கொள்ளு தோசை மாதிரி நான் வந்து சுட்டுட்டு அது கூட தேங்காய் சட்னி கொத்தமல்லி போட்டு பண்ணது, அது சூப்பராக சாப்பிட்டுட்டேன். சுடு செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு சாப்பாடு அந்த காஃபியோட எல்லாமே வச்சு கொடுத்துருந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் வந்து அவங்களுக்கு வந்து லஞ்ச் கிடைக்கும்னு சொன்னாங்க, யாருக்கும் பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அந்த வெள்ளரிக்காவும் கேரட்டை மட்டும் கட் பண்ணி கொடுத்தேன். 10 மணி ஆயிடுச்சு. ஹஸ்பண்ட் கரெக்டாக கிளம்பி இருந்தாங்க. கவனை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. எக்ஸாம் எப்படி எழுதுனேன் அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டுட்டு இருந்தேன். அவரை வந்து சூப்பராக எழுதிட்டேன், இது வந்து ஏதோ அவனுக்கு வந்து மெடிக்கல் செக்கப் வந்து பண்ணியிருந்தாங்க ஸ்கூலில், அதோட ரிப்போர்ட்லாம் கொண்டு வந்து காமிச்சு எக்ஸைட் ஆகிட்டு இருந்தான். அப்புறம் வந்து அவங்களும் வந்து கொள்ளு தோசை சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்களேன், சூப்பராக. கையோட பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு வேலையை முடிச்சிட்டேன்னா காலையில் அதை வந்து முடிச்சிருக்கேங்க, அதுதான். அதுக்கப்புறம் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆனிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மிஷினில் துணியை போட்டுடலான்ட்டு ஒரு 2 days துணியை வந்து போடலைங்க. ஸோ அதனால் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு, அதை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ அதனால் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டாச்சு. விளக்கு போட்டு இந்த மாதிரி விளக்கு போட்டு அந்த ஊதுபத்தி மனம், அந்த சூடு மனத்துக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. சூப்பராக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் அம்மாச்சிக்கு எப்போ
அப்புறம் 11 மணி போல் கொடுப்போம்ல டீ காஃபி. ஸோ இன்னைக்கு காஃபி போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காவும் கேரட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து ஒரு மிட் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ வெள்ளரிக்காய் எனி டைம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேரட்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காவும் ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ கலோரி தான். வெள்ளரிக்காயெலாம் எப்போவுமே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசியை களைஞ்சி அந்த சைடு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் தான் இன்றைக்கி வந்து வைக்க போகிறேன். துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் எப்போ போல் வந்து எடுத்துருக்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த பருப்பை வந்து வாஷ் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, முருங்கைக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், உப்பு எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி புளியை கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 விசில் வந்துட்டாலே சூப்பராக வெந்து வந்துடும். இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டா போதும். சிம்பிளான சாம்பார் செம்மையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இங்கே வந்து அம்மாச்சிக்காக கருவாடு கொஞ்சம் இருந்தது, பேலன்ஸு கொஞ்சமாக தான் இருந்தது. இதுதான் லாஸ்ட்டு கருவாடு. ஸோ அதை வந்து எப்பவும் போல் நம்ம வர மிளகாலாம் போட்டு பொரிப்போம் அந்த மாதிரி பொரிச்சுக்கிட்டு அப்புறம் இந்த சைடு வந்து சாம்பாருக்கு ஒரு தாளிப்பும் வந்து கொடுத்து சாம்பாரை ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி தலையும் போட்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா குக்கரில் வந்து சாதம் வந்து வச்சு விட்டுருந்தேன் ஒரு சைடு. அதுக்கப்புறம் அதுவும் ஆயிடுச்சு. அதையும் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டாச்சு. இந்த மாதிரி அரிசியை ஊற வச்சு நம்ம பண்ணும்போது நல்லா சோறு பொழுன்னு சூப்பராக இருக்கும். அம்மாச்சிக்கு எல்லாம் வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் 2 முட்டை வந்து வேக போட்டேன் எனக்கும் பசங்களுக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்காக நான் வந்து கோதுமை ரவை இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அந்த மாதிரி வந்து போட்டு கோதுமை ரவையை நான் இப்போ போல் களி கிண்டுவோம்ல அந்த மாதிரி தான் கிண்டியிருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்காக இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி செஞ்சு நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்களேன், அம்மாச்சி வந்து இந்த மிக்சடு வெஜிடபிள்ஸ் வந்து பண்ணது. இது வந்து ஆயில் கம்மியாக இருக்கும், காரம்லாம் கம்மியாக இருக்கும். லைட்டாக வந்து இந்த தக்காளி வெங்காயம் போட்டு கிண்டிட்டு அதில் வந்து பெப்பரு, சால்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் வந்து பீன்ஸு, கேரட்டு, குடமிளகா, காலிஃப்ளவரு இதெல்லாமே போட்டு பண்ணியிருந்தாங்க. நம்மளோட சாம்பாரில் உள்ள காய்கறி, ஒரு அவிச்ச முட்டை, அப்புறம் அந்த கோதுமை ரவையில் பண்ண அந்த களி எல்லாம் வச்சு ஒரு கருவாடு வச்சு சூப்பராக வந்து மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு துணி எல்லாமே காய போட்டிருக்கேன் பாருங்கள், எம்பூடு கிடக்குது பாருங்களேன். அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் அவனுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. அவனையும் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்து வாக்கிங் வந்து பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் ஆன ஆளுங்க. நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்லா 1 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணுங்கள். நல்லா உடம்பு அசைச்சு வாக்கிங் தான், அந்த மெதுவாக பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா ஆக்டிவாக வந்து வாக்கிங் பண்ணுங்கள். ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கணும்னு தோணுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த உப்பு கடலை இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி அளவாக எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸ்நாக்ஸ்க்கு இது ஒரு குட் சோர்ஸுங்க வெயிட் லாஸ்க்காக. ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு ஒரு இஞ்சி போட்டு இன்றைக்கி வந்து நான் டீ தான் வந்து போடுறேன். அது கூட அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்குலாம் கொடுத்துட்டேன் நான். அப்புறமா இன்ட்ரொடக்ஷன் வீடியோ எடுக்கிறது அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டின்னர் வந்து பண்ண போகிறேன். ஓட்ஸ் களி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா சாம்பார் இருக்கு இல்லையா, இதுதான் பண்ணணும்னு கிடையாது. கோதுமை தோசை சுட்டு சாப்பிட்லாம், கருப்பு கவுனி கஞ்சி குடிக்கலாம், எதுனாலும் இந்த ஓட்ஸோட நம்ம சாம்பார் நல்லா ஊற்றி சாப்பிட்லாமே அப்படின்ட்டு நான் ஓட்ஸ் களி மாதிரி கிண்டிக்கிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் ஓட்ஸை வந்து தண்ணியில் போட்டு நம்ம வந்து அப்படியே கிண்ட போகிறோம், 3/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணியில். இந்த மாதிரி களி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளரிக்காய் வந்து பெரிய வெள்ளரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா காய்கறி, அந்த சாம்பாரில் உள்ள காய்கறி சாம்பார் வந்து எடுத்து நல்லா செஞ்சு சூப்பராக வந்து டின்னரை வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி மதியம் வச்சுருக்கதை வச்சே நைட் டின்னருக்கும் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறது சொல்கிறேன். அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாமே டின்னர் கொடுத்து முடிச்சிட்டேன் நான். அப்புறம் கையோடு இருந்த பாத்திரத்தையும் விளக்கி கிச்சன் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது மார்னிங் தேவையான ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணிவிட்டு முடிச்சாச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பண்ண முடியும். கடைசியாக வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இன்றைக்கி. 6:30 to 7 டின்னர் முடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பசிக்குதுன்னா நிறைய தண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க சரிங்களா. இன்றைக்கி டேவை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.